वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणे विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भात् शङ्कराचार्यमध्यमान् अस्मदाचार्यपर्यन्तान् वन्दे गुरुपरम्पराम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं गणितामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनी अम्बत्वामनुसन्ततानि भगवद्गीते भगवद्वेषिणी। वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। நாலாவது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். பேசுவது 76, 77. चातुर्वर्ण्यं मया सृष्टम् गुणकर्म विभागशः तस्य कर्तारमपि माम् विद्यकर्तारमव्ययम्। चातुर्वर्ण्यं मया सृष्टम् गुणकर्म विभागशः तस्य कर्तारमपि माम् विद्यकर्तारमव्ययम्। नियतं कुरु कर्मत्वं कर्मज्यायोह्य कर्मणः शरीर यात्रापि च ते न प्रसिद्धेत कर्मणः. அது ஒரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரவிஷ்டிதம். 3வது அத்தியாயத்திலேயே பகவான் கர்மயோகத்தை பற்றி அறிமுகம் பண்ணறதுக்கு முன்னாடி
எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா என்னுடைய கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அர்ஜுனனுடைய பிரச்சனை என்ன? என்னுடைய அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தீர்வு வந்து கர்மத்திலிருந்து விலகி போறது. அப்படி விலகி போயிட்டு கிருஷ்ணர் சொல்ற உபதேசத்தை காட்டுல இருந்து சன்னியாசம் பண்ணி அப்படியே ஆசிரமம் வாங்கிட்டு அப்படியே இருந்துட்டா எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா பகவானுக்கு வந்து அர்ஜுனுடைய குணம் தெரியும். ஏன் அர்ஜுனுடைய குணம் தெரியும்? மொத்த பிரபஞ்சத்தோடைய ஒரு மனுஷனுடைய குணம் தெரியும், மொத்த ஜீவராசியோடைய குணங்கள் தெரியும். ஏன் தெரியும்? நீ நம்ம ஜீவராசின்னு சொன்னாலும் சரி, குணம்னு சொன்னாலும் சரி, மனுஷான்னு சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் அது பகவானுக்கு வேறான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்? பகவான் சர்வஜனா. யாரால இப்ப இந்த மைக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மைக்கை பத்தி 4 கேள்வி கேட்கிறேன். ஏன் இந்த மைக் இப்படி இருக்கு? ஏன் இதுல இருந்து சத்தம் வருது? இப்படி பண்ணா ஏன் வராது? இதுன்னு ஏன்னு கேட்டுட்டே போனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. யாரால ஐ டோன்ட் நோ சொல்ல முடியாதோ, எந்த விஷயத்தை பத்தி என்ன கேட்டாலும் ஐ டோன்ட் நோ யாரால சொல்ல முடியாதோ அவர் பகவான், ஈஸ்வரன். ஏன்னா சர்வஜன், எல்லா அறிவும் பகவான். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவு ஏற்பட்டதுன்னா உடனே நீங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணோம்? ஓ பகவான். எனக்கு தெரியலன்னு சொல்றோம்ல, எனக்கு தெரியலங்கிறதும் அறிவு. ஐ நோ, ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியலங்கிறது எனக்கு தெரியும். அதனால சர்வஜ்ஞ ஈஸ்வரன் பகவான் உபதேசம் என்ன பண்றோம்னா, எல்லா கர்மத்தையும் உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை நன்கு செய்வாயாக, காம்ப்ரமைஸே பண்ணாம கர்மத்தை செய்யணும். இது ஒரு பாயிண்ட். எதை பேஸ் பண்ணி செய்யணும்? கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. வேதத்துப்படி, வேத நெறிப்படி எல்லா கர்மத்தையும் நீ செய்யணும். இஷ்டத்துக்கு பிடிச்சதுக்கு எதுக்காக செய்யறதுக்கு இல்லை. இல்லைன்னா சரிப்பா போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு அர்ஜுனனுக்கு. ஆனா அவங்க அவங்களுடைய சம்ஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அவங்களுடைய எந்த ஜென்மாந்திரமா வராதோ அந்த சம்ஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்தந்த சூழ்நிலை ஜகத்து எல்லாம் ஏற்படுத்தி வந்திருக்கு. அவா வாங்கிட்டு வந்த வரம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ எனக்கு ஏற்பட்ட சூழ்நிலை, எனக்கு ஏற்பட்ட சிச்சுவேஷன், மனுஷா, பொசிஷன், போஸ்ட், பணம், குணம் எல்லாமே என்னுடைய கர்மத்துடைய அளவு. அந்தந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய தர்மத்தை செய்யணும். எதுபடி? வேதத்தைப்படி. மனுஷலோகம், மானுஷலோகம். நமக்கு தெரிஞ்ச மட்டும் பூலோகம் தான் வந்து மனுஷலோகம்னு சொல்றோம். நமக்கு தெரியாம நிறைய உலகம் இருக்கலாம், அங்கேயும் மனுஷா இருக்கலாம். இங்கேயும் வந்து ப்ரூஃப் கிடையாது, இல்லை ஒன்னும் தேடிட்டு இருக்கா சயின்ஸ். எங்கெல்லாம் மானுஷ லோகம் இருக்கோ அவளுக்கெல்லாம் வேதமானது கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது பாயிண்ட். அந்த வேதத்தைப்படி எல்லாரும் அவளுடைய தர்மத்தை, டியூட்டிய செய்யணும். ஃபாலோ பண்ணிட்டு வர இல்லையா? அப்போ வேத நெறி வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எம்பசைஸ் பண்ணிட்டு எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, மானுஷ லோகத்துக்கு தேவலோகத்துல இல்லாதது, பிரம்மலோகத்துல இல்லாதது, மனுஷனுக்கு மட்டும் வேத நெறி, வேத வாழ்க்கையானது, வேதமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு வந்து தர்மத்தை பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த மொத்த வேதத்தை வந்து நம்ம கர்ம காண்டம், ஞான காண்டம்னு ஆரம்பத்திலேருந்து பிரிச்சு வந்துட்டு இங்க கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யாரு என்ன செஞ்சாலும், தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சா கூட அவ என்ன நாடிதான் வந்துட்டு இருக்கா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கா. நமக்கு தெரியறதோ தெரியலையோ எல்லா விஷயத்திலையும் ஒரு விதமான சந்தோஷத்தை எதிர்பார்ப்போம், ஹாப்பினஸ் எதிர்பார்ப்போம், திருப்தி எதிர்பார்ப்போம். கரெக்ட். எல்லா கர்மம் செஞ்சாலும் அதுல இருந்து ஒரு பலன் எதிர்பார்ப்போம்.
கர்ம பலதாத்தா நான் தான் சொல்றேன். கர்மமும் நான் தான், கர்ம பலதாத்தாவும் நான் தான். அப்போ யாரு என்ன செஞ்சாலும் என்ன எதிர்பார்க்கிறோம்? பகவானை தான் எதிர்பார்க்கிறோம். அப்போ தர்மம் அப்படின்னு சொன்னோம்னா டியூட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கிரமம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆர்டர். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்? நம்மளுடைய பிசிக்கல் பாடி, உடம்பு எவ்வளவு பர்ஃபெக்டா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எப்படி நமக்கு பாடி கொஞ்சம் கிரமமா இல்லைன்னு தெரிய வரும்? டாக்டர் நீங்க கண்டிப்பா போயிடுவோம், கரெக்ட்? அப்போ ஏதோ அக்கிரமமா இருக்கு அப்படின்னு புரிய வரும். அந்த கிரமமும் தர்மமும் அதுவும் ஈஸ்வரா, இங்கிலீஷ்ல ஆர்டர்னு சொல்லுவோம். அப்போ மொத்த பிரபஞ்சமும் ஒரு கிரமத்துல போயிட்டு, சோ மொத்த ஈஸ்வராவும் இந்த ஆர்டர் இருக்கும். அப்போ தர்மங்கிறதுக்கு கர்மா, கிரமம், அப்புறம் ஸ்வபாவம். ஒன்னொரு விஷயத்துக்கு ஒரு சுபாவம் இருக்கு. மல்லிகைப்பூ வெள்ளை, எல்லா சுபாவமாகவும் தர்மம் இருக்கு. பகவான் வெளிப்படுற பகவான் நம்மளால ரெகக்னைஸ் பண்ணணும். புண்ணியம் பத்தி நமக்கு சொல்லவே வேண்டாம். தர்மம்னா புண்ணியம். இது எல்லாமே நமக்கு வேதத்தை பத்தி கொடுத்திருக்கு. அதற்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ யாரு என்ன கர்மம் செஞ்சாலும் என்ன நாடிதான் வருகிறார்கள். எல்லா விதமான தர்மம் கர்மம் எல்லா விஷயமாகவும் நான் தான் இருக்கின்றேன். எந்த வேதத்தை நான் விவஸ்வானுக்கு சொன்னேனோ, எந்த சத்திரிய பரம்பரை சூரிய வம்சத்துக்கு நான் இந்த வேதத்தை சொன்னேனோ, அதே வேதத்தை உனக்கு இப்ப பகவத்கீதையா சொல்றேன். சோ இப்ப வேதமாகவும் இருக்கிறது பகவான் தான். இப்போ சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்துல சொல்றக்கூடிய வர்ணாசிரம அமைப்பு சிஸ்டம், எப்படி மனுஷ லோகத்துக்கு வேதத்தை கொடுத்து தர்மத்தை செய்யின்னு சொன்னேனோ, அந்த தர்மத்தை நான் எப்படி பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒண்ணு சாமானிய தர்மமாகவும் ஒண்ணு விசேஷ தர்மமாகவும் பிரிச்சு, இந்த சாமானிய தர்மமானது எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்திற்கும் எல்லா விதமான ஜனங்களுக்கும், எந்த மதத்துல இருந்தாலும் எந்த பாஷையில இருந்தாலும் என்ன தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இந்த சாமானிய தர்மமானது ஒரு காமன். அஹிம்சா பரமோ தர்மா, பாசம், அமானித்வம், மதம்பித்வம், ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். எல்லா விதமான நற்பண்புகள், ஏதாவது நற்பண்பு வேல்யூஸ் வர்ச்சூஸ் சொன்னேன்னா அது சாமானிய தர்மத்துல வருது. அதை எல்லாத்தையும் யூனிவர்சலா எப்படி சொல்றா அப்படின்னா, எது நான் அடுத்தவாக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேனோ நான் அது அடுத்தவாளுக்கு செய்யணும். எது நான் அடுத்தவாக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலையோ அதை நான் யாருக்கும் செய்யக்கூடாது. நான் செஞ்சும் ஏதாவது பிரதிபலிப்பு எதிர்பார்த்த மாதிரி வரலைன்னாலும் நான் அதை செய்யணும், தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும். நான் பரிசு தேடி கண்டுபிடிச்சேனே, ஒரு தேங்க்ஸ் சொன்னீங்க அப்படின்னு கேட்காத. கிளியரா? இது சாமானிய தர்மம். அஹிம்சான்னு ஒரு உதாரணம் சொல்ல. அப்புறம் விசேஷ தர்மம். விசேஷ தர்மத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அந்தந்த காலத்துக்கு அந்தந்த பர்சனுக்கு அந்தந்த நேரத்துல அது வேறுபடணும். அப்போ விசேஷ தர்மம் மட்டும் காலத்துக்கு ஏற்றாவாறு, இடத்துக்கு ஏற்றாவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றாவாறு மாறிட்டே இருக்கும். ஆனா எல்லாருக்கும் எல்லாமே மனுஷனுக்கு தான். பசுக்கோ ஆடுக்கோ மாடுக்கோ எதுக்குமே பட்சிக்கோ இந்த தர்மமானது அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ப்ரோக்ராம். அது அதர்மமா அதை செய்ய முடியாது. அதனாலதான் இப்ப கூட சிங்கம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுக்காம, சிங்கம் வந்துருக்கு கடல்ல வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வசந்தருக்கோ இல்ல விவேக்ஸ்குள்ள சிங்கம் வந்துருக்குன்னா அவனால பைசா எல்லாமே ஃப்ரிட்ஜை கொடுத்துதான். ஆனா அப்படிலாம் வராது. அதோடைய தர்மம் எப்படின்னா, சுபாவம்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய சுபாவம் அடுத்த வேலைக்கு அது அடிச்சு சாப்பிடலாம். எப்ப பசிக்கிறதோ அப்பதான் நான் போய் என்னுடைய வேட்டையாடி என்னுடைய வேட்டையை நான் சாப்பிடணும்னு எண்ணமே ஏற்படும். நம்ம அடுத்த ஒரு பென்ஷன் வர்றதுக்கு எப்பவே பிளான் பண்றோம்.
அது சுபாவம். இப்போ மனுஷனுக்கு தான் அது முக்கியமா எம்பசைஸ் பண்ணிட்டு இந்த விசேஷ தர்மமானது ஒரு ஒரு காலத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா மாறிடுறது. இப்ப டாக்டர் ஆபரேஷன் அஹிம்சா ஃபாலோ பண்றேன், நான் ஆபரேஷனே பண்ண மாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொன்னா என்ன ஆகுது? பரவாயில்ல பண்ணுங்க, நான் இங்க வேணா சைன் போடுறேன். அவனுடைய தொழிலுக்கு அந்த டாக்டருங்கிற பட்டம் பெற்றவனுக்கு அவனை கட்டியை எடுத்து தேய்க்கலாம். சப்போஸ் அந்த சிவியர் ஆபரேஷன்ல ஓபன் ஹார்ட் சர்ஜரி அந்த மாதிரி இடத்துல ஃபர்ஸ்ட் சைன் வாங்குவான். 10% தான் சான்ஸ் இருக்கு. அந்த 10% இல்லாம 90% யாராவது அவளுக்கு பிராரத்தை முடிஞ்சிருந்து வச்சுக்கோங்க, டாக்டரை போய் ஜெயில போட மாட்டார். ஏன்னா அவருடைய எண்ணமும் அவருடைய தர்மமும் அங்க இந்த ஆபரேஷன் பண்ணியாவது அவரை காப்பாற்ற முடியுமா? ஆபரேஷன் பண்ணலன்னா அந்த பர்சன் அப்படியே உடம்புக்கு ஏற்ற மாதிரி போய்தான். சரி, டாக்டருக்கு தான் அந்த இது, நானும் போய் எல்லாம் ஆபரேஷன் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. புரியுது உங்களுக்கு விசேஷ தர்மம் எங்க மாறுபடுறதுன்னு? அப்ப டாக்டர் கட்டி எல்லாம் கேட்கிறாரு, ஹிம்சை செய்வது. அங்க விசேஷ தர்மத்துல அவருடைய வர்ணத்துல அவருடைய கர்மத்துக்கு அவருடைய டியூட்டி கட்டி வேலை தெரிவிக்கிறது. அதை பண்ணலைன்னா அது ஹிம்சை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் சப்போஸ் நான் ஆபரேஷன் பண்ண மாட்டேன், ஆனா அவர் தான் ஆபரேஷன் பண்ணணுங்கிற நிலைமை இருந்தது, அவர் ஆபரேஷன் பண்ணலைன்னா அவர் பண்றது ஹிம்சை. கன்ஃபியூஷனா இருக்கு பாருங்க. யுத்தஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்ய பாரத, எங்கெல்லாம் என்னுடைய தர்மத்தை நான் செய்யவில்லையோ அங்க ஹிம்சையானது ஏற்படும். ஏன்னா அவரவர் அவருடைய தர்மத்தை செஞ்சாகலாம், இல்லைன்னா மொத்த ஹார்மனி மொத்த ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த சுற்றுச்சூழல் பேலன்ஸ், அதுல இம்பேலன்ஸ் அது ஹிம்சை. பிளஸ் உன்னுடைய தர்மத்தை நீ செய்யலைன்னா கண்டிப்பா உனக்கு ஒரு குற்ற மனப்பான்மை ஏற்படும். ஒருத்தர் பேர் செக் பண்ணி பார்க்கலாம், அது ஹிம்சை. இதனால இந்த விசேஷ தர்மமானது மாறிக்கொண்டே இருக்கிற விஷயம். அப்போ அந்த விசேஷ தர்மத்தை தான் நம்ம பகவான் என்ன பண்ற, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், மொத்த சாதுர்வர்ணியத்தை வர்ண தர்மமாகவும் ஆசிரம தர்மமாகவும் நான் பிரிச்சிருக்கேன். எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காரு? பகவான் எதை தோணிது அதனால பிரிச்சிருக்காரு அப்படி இல்ல. இந்த வர்ணாசிரம தர்மமானது கர்மத்தை உட்பட்டு குணத்தை உட்பட்டு பிரிச்சிருக்கு. 18 அத்தியாயத்துல குணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வர்ணமானது அமையறதுன்னு அத்தாட்சியோட சொல்லப்படுற. இப்போ அறிமுகம் பண்ணும்போது கர்மத்தையும் சேர்த்துக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த கர்மமானது நாட் அப்ளிகபிள். ஏன் அப்படிங்கிறது பாருங்க. போன வகுப்புல பார்த்தது குணம் பேஸ் பண்ணி எப்படி இது தெரியுது. அப்போ 4 விதமான வர்ணம் என்ன எனக்கு மறந்து போச்சு. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர கட்டி சொல்லணும். ஏன் நம்மளுடைய எப்படி இருக்கு நம்மளுடைய டீச்சிங், சின்ன வயசுல இருந்தே இதரா சூத்ரா அசூத்ரா அப்படின்னு இந்த தாற்பயம் தெரியாம நிறைய பண்ணிருக்கோம். எல்லாமே ஈஸ்வராங்கும் போது எங்க ஏற்றத்தாழ்வு, எங்க யாரும் ஒதுக்கப்பட முடியும்? இம்பாசிபிள். ஈஸ்வர நீதியில ஒரு ஒண்ணு கீழ் ஒரு மேலன்னு கிடையாது. பிராமணோசிய முகமாசி பாகோராஜன்யா ஊருதலத்திய வைஷ்யா பத்யாம் சூத்ரோ அஜாயத. பகவானுடைய முகம் பிராமணன், ராஜன்ய சத்திரியன். சத்திரியன் சத்ருமுக முஜம். இந்த முட்டிக்கு மேல வயிற்றுக்கு எல்லாமே வைஷ்யா. பாதம் சூத்ரன். உங்களுக்கு கால் வேணுமா? கால் பிடிக்குமா? கண்ணு பிடிக்குமா? ரெண்டும் தான் வேணும். பிடிக்க முடியாது. எது பெஸ்ட்னு சொல்லவே முடியாது. அப்போ
குணத்தை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு வரோம். இதை கொஞ்சம் விஸ்தாரமா பார்ப்போம். முக்கியமான ஸ்லோகமா இருக்கு. ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த அத்தியாயத்துக்கு இது வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது சைடு டாபிக். எப்படி மெயின் டாபிக் கனெக்ட் ஆகுறதுன்னு பார்ப்போம். அப்போ குணம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, திரைகுண்ய விஷயா வேதா அப்படின்னு 2வது அத்தியாயத்திலே படிச்சோம். நிஸ்திரைகுண்யம் 3வது அத்தியாயம். அப்போ 3 விதமான குணங்கள் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கு இருக்கு. என்ன குணம் சொன்னோம்? சத்துவ, ரஜஸ், தாமஸ். சத்துவ குணம் அப்படின்னா புத்தியை அதிகமா பயன்படுத்தி வேத நெறி வாழ்க்கை வாழ்ந்து வேதத்துடைய விசாரம் பண்ணி ஈஸ்வர பக்தி அதிகமாகவும், என்ன பொறுமை, இந்திரிய கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு, தானம், தியாகம், இந்த மாதிரி நிறைய விஷயத்த தெரிஞ்சுட்டு அதை வந்து 4 பேருக்கு சொல்றது, பட்டனம் பாட்டனம், நிறைய விஷயம் படிக்கிறது. அப்போ இது எல்லாமே வந்து சத்துவ குணத்துல வரும். ரஜோகுணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்பரமா ஒரு விஷயத்த வந்து உடனே செஞ்சு நிறைய கர்மத்துல ஈடுபட்டு ரொம்பரமா சுத்துவாங்க. எல்லா விதமான காரியத்தை செஞ்சிடுவாங்க. கோயில ஒரு வேலைன்னா உடனே பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சாச்சு. அந்த மாதிரி இருக்கிறது ரஜோகுணம். தமோ குணம் இது 2 இல்லாதது. அவளால எதுவுமே பண்ண முடியாது. மேக்சிமம் தூங்கிட்டு இருப்பா, இல்லைன்னா தூங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பான். 2 தான் தமோ குணம். அப்போ எல்லார்கிட்டையும் ஒரே குணம் இருக்குமா அப்படின்னா இருக்காதுன்னு பார்க்கணும். எல்லார்கிட்டையும் 3 குணமும் இருக்கும். சத்துவ, ரஜஸ், தமஸ். இந்த காம்பினேஷன் தான் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர், பர்சனாலிட்டி. எவ்வளவு வார்த்தையெல்லாம் சொல்லுறோம்ல, அவர் வந்து இதுல எப்படி பண்ணுவார், ஸ்பெஷாலிட்டி, கேரக்டர் எல்லாமே வந்து இந்த 3 குணத்துக்குள்ள அடங்கிடும். இந்த 3 குணத்துக்கு வெளியில ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. ஒரு நேரத்துல ஒரு சிச்சுவேஷன் கேட்ட மாதிரி ஒரு குணமானது அங்க வந்து மேலோங்கி இருக்கும். ஆனா எப்படி இங்க வந்து சாஸ்திரம் பிரிக்கிறது அப்படின்னா, சத்துவ, ரஜஸ், தமஸ் இந்த குணத்தை பேஸ் பண்ணி இந்த ஆர்டர் சத்துவம் மேலோங்கி, ரஜோகுணம் பின்தொடங்கி, கடைசியாக தமோகுணம் இருக்கிறவர்கள் பிராமண குணம் இருக்கிறவர்கள். ஒண்ணு ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். பிராமண குணங்கள், அந்த குணத்துக்கு பேரு பிராமண குணம். ரஜஸ் மேலோங்கி சத்துவம் பின்தொடர்ந்து கடைசியாக தமோ இருக்கிறவர்கள் வந்து, தமஸ் இருக்கக்கூடியவர்கள் சத்திரிய குணம் உள்ளவர்கள். அடுத்தது ரஜோகுணம் மேலோங்கி தமசு பின்தொடங்கி சத்துவம் வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்ததுன்னா வைசிய குணம் இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாமே போன கிளாஸ்ல பார்த்தது என்ன. அப்புறம் தமோகுணம் மேலோங்கி ரஜஸ் பின்தொடங்கி சத்துவம் கடைசியா இருக்குன்னா சூத்திர குணத்துல இருக்கக்கூடியவா. இது எல்லாமே குணம், ஒருத்தருடைய குணத்தை பத்தி சொல்றோம். அப்போ சத்திரிய குணம் இருக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா, எல்லா தனக்கு இல்லாம சேவை நிறைய, சர்வீஸ் நிறைய பண்ணுவா, தியாகம் நிறைய இருக்கும், நாட்டை காக்கக்கூடியவா எல்லாமே வந்து சத்திரிய குணம் உள்ளது. ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதை எதிர்த்து, அதர்மத்துக்கு எதிர்த்து போராடுவா, தர்மத்துக்குள்ள அதிகமா இருக்கக்கூடியவா. வைசிய குணம் எப்படிப்பட்டவா அப்படின்னா, அவளுக்கு வந்து சேவை மனப்பான்மை கம்மியா இருந்து முக்கியமா வந்து பணம், பிசினஸ் அந்த மாதிரி அதிகமா இருக்கும். அவளுடைய நோக்கமானது வந்து அடுத்த காமத்துல அதிகமா இருக்கும். சூத்திர குணம் இருக்கிறவா வந்து இவா 3 பேருக்கும் சேவை மனப்பான்மையோட இருப்பான். அவளுடைய வேலை வந்து மேக்சிமம் ஓகே பார்க்கலாம். மேக்சிமம் வந்து இதுக்கு எல்லாருக்கும் வந்து சமுதாயத்துல கை கால் யூஸ் பண்ணி வேலை பண்றக்கூடியவா, இந்த குணத்துல இருக்கக்கூடியவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க, கர்மத்தை பேஸ் பண்ணி பிரிக்கிறார். அப்போ பிராமண கர்மா, சத்திரிய கர்மா, வைசிய கர்மா, சூத்ர கர்மா. இந்த கர்மா பண்றவங்க பிராமணா அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். கிடையாது.
அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் அழிச்சிடுது. இப்படி எல்லாம் கர்மா பண்ணா அவ பிராமணா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, பிராமண குணமுடையவா எந்த கர்மாவோட பண்ணலாம். சத்திரிய குணம் இருக்கிறவா எந்த விதமான கர்மா வேணாலும் பண்ணலாம். வைசிய குணம் இருக்கிறவா எந்த விதமான கர்மா வேணா பண்ணலாம். சூத்ர குணம் இருக்கிறவா எந்த விதமான கர்மா வேணாலும் பண்ணலாம். ரிவர்ஸ் வரை நான் சூத்ர கர்மா பண்ணிட்டு இருந்தாலும் என்னுடைய குணம் பிராமண குணமா இருக்கலாம். நான் வைசிய கர்மா பண்ணிட்டா இருந்தாலும் என்னுடைய குணம் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரா இருக்கலாம். என்னுடைய கர்மா சத்திரிய கர்மா இருந்தாலும் எந்த விதமான குணம் வேணாலும் எனக்கு இருக்கலாம். என்னுடைய குணம் என்னுடைய கர்மா பிராமண கர்மா இருந்தாலும் நான் இப்படி வேணா இருக்கிறேன். அதான் இன்னைக்கு கூட்டம் அதிகம், 10 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வந்துருக்கோ, அது வேற ஊட்ட வேண்டியதா ஆச்சு. யாரு? பெரிய கோவில்ல பெரிய பூஜாரி, அவருடைய கர்மா பிராமண கர்மா. ஆனா அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு, குணம் எப்படி இருக்கு? சூத்திரனுடைய கேவலமான இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ கர்மத்துல, கர்மம் அப்படின்னா டியூட்டி. நமக்கு இப்ப அந்த டியூட்டிங்கிற வார்த்தையே மறந்து போச்சு. அந்த காலத்துல அப்பா பரம்பரை பரம்பரையா கோவில்ல பூஜாரியா இருந்தா அப்படின்னாக்க பையன் பிறந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு. எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அதே மாதிரி ராஜா இதுல மந்திரியாகவோ சிப்பாயாகவோ இதெல்லாமே சத்திரிய கர்மா, சத்திரிய டியூட்டி. நான் இப்ப கர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், குணத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம். குணம் எப்படிப்பட்டவா, அவளுக்கு என்ன, அவ எந்த மாதிரி இருப்பாங்கிறத பார்த்துட்டு இப்போ கர்மத்தை பேஸ் பண்ணி 4 வருடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். புரியுறதுல ஃபாலோ பண்ணிங்க வரையிலன்னா. அப்போ ராஜ்யத்துல கட்டு காட்டுறோம், நாட்டை கட்டு காட்டுறோம் அவளுடைய வம்சாதிகள் அங்கதான் அதே கர்மா தான் பண்ணிட்டு வருவா. அதே மாதிரி வைசியாலும் சரி, நிறைய அவளாலதான் எக்கானமியே நடக்கிறது. பொருளாதாரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அதே பரம்பரை பிசினஸா பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிராமணன் அந்த கர்மாவை அப்படியே பண்ணிட்டு இருப்பான். கோவில்ல பரம்பரை பரம்பரையா பண்ணிட்டு இருக்கான். இப்ப நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமா அந்த ஃபேமிலி பண்ணிட்டு இருக்கான். அவாத்துல இருந்து ஒரு பையன் கோவிலுக்கு கொடுத்துடுவாங்க. சோ அந்த கர்ம ரீதியா, அந்த டியூட்டி ரீதியா பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கு. இது என்னதுன்னா, பண்ணானா இருக்கட்டும், கார்பெண்டர் பண்றவனா இருக்கட்டும், இல்ல பார்பரா இருக்கட்டும், எந்த விதமான தொழில் எடுத்திருந்தாலும், வாணிஜ்யமா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கணுமே, அந்த பரம்பரை பரம்பரையா அவ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. நடுவுல என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அவளுடைய நோக்கம் என்ன இருந்ததுன்னா, என்னுடைய டியூட்டி தர்மத்துப்படி இருக்கணும். அவளுடைய லட்சியம் ஒண்ணு வாழ்க்கையில இருக்கக்கூடிய லட்சியம் தர்மம் அல்லது மோட்சமா இருக்கும். இதுதான் இருந்தது நம்ம நாடு. அதுல இருந்து என்னாச்சுனாக்க, அந்த தர்மங்கிற விஷயத்த கொஞ்சமா எடுத்துட்டு, நீ என்னத்த நீ எல்லாருடைய முடியை வெட்டிட்டு இருக்க, அவன் பாரு, அவன் பண்ணி அவனுக்கு எவ்வளவு பணம் வருது, ராஜா மந்திரி அவனுக்கு பொற்காசா இருக்கு அப்படின்னு இந்த அர்த்த காமம், அதாவது இந்த பணம்ங்கிற நோக்கத்தை உள்ள கொண்டு ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிடு. அப்போ ஒரு காம்படிஷன் உண்டு. மொத்த சிஸ்டம்ல என்னாச்சுன்னா காம்படிஷன் உள்ள வருது, போட்டி பொறாமை உள்ள வந்துருக்கு. அப்போ போட்டி பொறாமை உள்ள வந்துருக்குன்னா நீயா நானா ஆயிடும். என்னுடைய தர்மமா உன்னுடைய தர்மமான்னு இல்ல, என்னுடைய தர்மம் உன்னுடைய தர்மம்னு பிரிக்க முடியாதுன்னா தர்மம் தர்மம், உனக்கு இந்த தர்மம் எனக்கு இந்த தர்மம், அங்க எந்த வேறுபாடும் இல்லை. ஏன்னா தர்மத்தோடைய ரிசல்ட் புண்ணியம், தர்மத்தோடைய சொரூபம் பகவான். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. இது நாலேஜ், அது சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அது
எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வெளியிலேருந்து வந்தவா இந்த பணம் காம்படிஷன்ங்கிற விஷயத்த கொண்டு வந்து எந்த சமுதாயம் எந்த சொசைட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரிபியூஷனா இருந்ததோ அவன் அந்த சகதியில நின்று மண்ணை மிதிச்சு உள்ள ஆக்கிட்டு எல்லா விஷயமும் பண்ணலைன்னா இன்னைக்கு ஒரு பருத்த அரிசி நம்ம கிடைக்காது. அதனால அவனுடைய பியூட்டி என்னுடைய உரிமையாக அமையும். அதே நேரத்துல அந்த பிராமணனுடைய அறிவு போதனை சாஸ்திரத்தோட அறிவு அவர் சொல்லிக் கொடுக்கலைன்னா அவனால அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும். அப்போ என்னுடைய டியூட்டி அடுத்தவனுடைய உரிமையானது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒருத்தருக்கு பரஸ்பரமா இருந்து தர்மமே பரஸ்பரமா இருந்து ஒருத்தருக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம். சோ மொத்த சமுதாயம் கல்ச்சர் சொசைட்டி எப்படி இருக்குனாக்க கான்ட்ரிபியூஷன் சொசைட்டி. அதுதான் நம்ம சனாதன தர்மம். இப்பவும் அப்படிதான் இருக்கு. என்ன நிறைய பேர் அதுல இருந்து வெளியில போயிட்டாலே தவிர இதுதான் அமைப்பே. ஏன்னா அது எல்லாமே ஈஸ்வரா இடத்துல எங்கேயுமே ஏற்றத்தாழ்வோ குறைவோ எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு புரியாம இந்த போட்டி பொறாமலாம் வச்சுட்டு தப்பா புரிஞ்சுட்டு தப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தப்பா பிரச்சாரம் மட்டும் வேணா பண்ண முடியுமே தவிர ஆக்சுவல் சிருஷ்டி அப்படி கிடையவே கிடையாது. அப்போ நம்மளுடைய மொத்த தர்மத்தோட விஷயம் ஹஸ்பண்டுடைய ரைட் ஹஸ்பண்டுடைய டியூட்டி. ஹஸ்பண்டுடைய டியூட்டி மனைவியுடைய ரைட்ஸ். மனைவியுடைய டியூட்டி ஹஸ்பண்டுடைய ரைட்ஸ். ஃபர்தரா என்ன சொல்றதுன்னா உனக்கு உன்னுடைய உரிமை கிடைக்கலனாலும் உன்னுடைய கடமையை நீ கண்டிப்பா செய்யும். மகாத்மா காந்தியை குறிச்சு சொல்ற மகாத்மா காந்தியை கேட்டாரா உங்க நாட்டுல உரிமைக்கு அதிகமான இடமா கடமைக்கு அதிகமாக கடமை தான். இந்த மாதிரி எங்க நீங்க நம்ம சனாதனத்துல பார்த்தேன்னா கடமைக்கு இல்லை. அது நம்ம மனசுல வச்சு இந்த பேக்ரவுண்டோட நமக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்ட தவறான போதனை ஜாதி. ஜாதி அப்படிங்கிற சொல்லு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜாதிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜென்மா அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் பிறக்கிறோம் இல்லையா அதுதான் அர்த்தம். காஸ்ட் சிஸ்டம்ங்கிறது ஆங்கில வார்த்தை. பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த வார்த்தையை கொண்டு இந்த காம்படிஷனை கொண்டு பிரிச்சு எல்லாரையும் ஆழ்ந்துட்டு போனாங்க. நம்மளும் அந்த விஷயத்தை தெரியாம ஏமாந்து போயிட்டோம். அப்போ நம்மளுடைய வர்ண ஆசிரம தர்மம் காஸ்ட் சிஸ்டம் கிடையாது. அதுக்குதான் நான் ஒரு குலத்துடைய கர்மம் சொன்னேன். அவாவா குலத்து கூட அவாவா பண்ணிட்டே இருப்பான். இந்த கர்மம் நடந்துட்டே இருக்கும். அப்போ ஜாதிய பேஸ் பண்ணி நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி இந்த ஜாதி அதுதான் வர்ணாசிரம தர்மம்னு லிங்க் பண்றது தப்பு. ஜாதி பத்தி சொல்லவே இல்லை. எந்த இடத்துல நம்ம பிறக்கிறோமோ அது யாருடைய பொறுப்பு அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. என்னுடைய புண்ணிய பலனுக்கு ஏற்ற மாதிரி பாவபலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல நான் பிறப்பேன். இந்த ஜாதி மேலோங்கிறதா இந்த ஜாதி மேலோங்கிறதான்னு எங்கேயுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்காது. ஆனா என்ன கிடைக்கும்னா இப்படிப்பட்ட கர்மா இவாறால பண்ணணும் அப்படின்னு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ இங்க பிறந்தா இதை பண்ணக்கூடாதுன்னு போடவே இல்லை. புரிஞ்சுக்கணும். அப்போ ஜாதிய பேஸ் பண்ணி ஏற்றத்தாழ்வு மனசுல உற்பத்தி பண்ணிட்டு அதனால சில பேரை ஒதுக்கி வச்சு சில பேரை சேர்த்து தருது ஈஸ்வர நியதிக்கு முரண்பாடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டைரக்டா ஈஸ்வரன் இருந்தா பண்றதுக்கு சமம். எங்கெல்லாம் நீங்க தர்மத்தை ஃபாலோ பண்ணாம அதர்மத்தை நாடி போறீங்களோ டைரக்டா ஈஸ்வரன் இருந்தா பண்றேன். அதுக்குதான் முதல்ல சொன்னேன் எல்லாமே பகவான் தான். அப்போ ஜாதிய பேஸ் பண்ணி சொல்லவே இல்லை. இது நமக்கு தப்பான விஷயம். நமக்கு எஜுகேஷன் பேர்ல உள்ள பூட்டிருக்கான். நம்மளுடைய வேதம் தர்மம் படிக்கும் போது இந்த தெளிவு நமக்கு ஏற்படுது.
புரியுதா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, கிருஷ்ண பரமாத்மா, வேத வியாசர், விஸ்வாமித்ரர், 63 நாயனார், நந்தனார்கள், எவ்வளவோ பேரு. இவா ஒருத்தரை கூட நீங்க ஜாதி பிராமணான்னு சொல்லவே முடியாது. ஆனா நம்ம யார கொண்டு இருக்கோம்? இத்தரால கொண்டு இருக்கோம், இத்தரால வழிபட்டு இருக்கோம் பகவானா. என்ன நியாயம் இது? அதை மட்டும் மாற்ற முடியல அவனால. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சப்போஸ் இருந்ததுன்னா, நிறைய பேர் இந்த விஷயம் நிறைய ரொம்ப பிரபலமான டாபிக், எல்லா இடத்துலயும் இதை வந்து சொல்லியிருப்பா. பட் இதுக்கு பிரமாணம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜென்மனா ஜாயதே சூத்ரா, சம்ஸ்காரா அல்லது கர்மனா த்விஜமுச்சதே, வேத பாட்டேன விப்ரஸ்ய பிராமணோ பிரம்ம வேதனா. பிறக்கும் போது எல்லாரும் சூத்ரா. ஏன்? குழந்தை என்ன பண்ணும்? கண்ணை திறந்து பார்க்கும். அத்தை வந்திருக்கா, எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் கோவம் தான் உற்பத்தி ஆகல. இப்ப கொஞ்சம் சின்ன குழந்தையிலே கோவம் வந்துருது, பக்கத்துல முறைச்சு பாக்குறது. எழுதினாங்க சின்ன குழந்தை புத்தகம் தான் இருக்கும். 2 வயசுக்கு மேல நல்லா தூங்க வைக்கணும். கொஞ்சம் தூங்க இல்ல, 2 மணிக்கு எழுந்து நல்லா ஓட்டி ஆடி விளையாடு. அப்போ கர்மனா ஊழல் போடுறா இல்லையா, அந்த சம்ஸ்காரத்துல வந்து விஜயநாதன். அப்புறம் வேத பாட்டம், வேதத்தை படிக்க விப்ரநாதனம். உண்மையான பிராமணன் எப்ப ஆகிறான்? பிரம்ம வேதனம். எப்ப நீ பிரம்ம விசாரம், பிரம்மத்தை நீ படிக்கிறையோ, பிரம்மத்தை நீ உணர்வையோ, பிரம்மத்துக்கான சாதனை நீ பண்ணிட்டு இருக்கியோ, அவன் மட்டுமே பிராமணன். அப்ப என்ன குறிக்கிறீங்க? குணத்தை குறிக்கிறது. நீ எங்க பிறந்திருந்தாலும், எப்படி பிறந்திருந்தாலும், எந்த விதமான டியூட்டி பண்ணினாலும், ஆபீஸ்ல போய் குமாஸ்தாவா கையை கட்டி நின்னாலும், மனுஷனுடைய லட்சியம் எதுவா இருக்கு? மோட்சம். அதுக்கு என்ன பண்ணணும்? எங்க நம்ம இருக்கோமோ அங்கேருந்து ஆரம்பிச்சு குணத்தை வந்து பியூரிஃபை பண்ணிட்டே வரணும். இப்ப கூட குணத்தை பேஸ் பண்ணி மகான்கள் பெரியவான்னு சொல்றோம் இல்லையா? ஏன் சொல்றோம்? அவகிட்ட பணம் இருக்கிறதுனாலயா, இல்ல 25 ஆசிரமம் இருக்கிறதுனாலயா, இல்ல பெரிய பெரிய சாதனை பண்றதுனாலயா? அது எல்லாராலையும் பண்ண முடியும். கினீஸ் ரெக்கார்ட்லாம் பண்றாள், அவ பண்ணாத சாதனையா? எவ்வளவு பணக்காரா இருக்காளே. ஆனா குணத்துல சிறந்தவரா இருக்கிறதுனால அவளுக்கு நமஸ்காரம் பண்றோம். அப்போ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குணத்துல மட்டும் வேறுபாடானது இருக்கு. ஏன் இருக்கு? அது வந்து அப்படியே உற்பத்தி பண்ணல. ஒவ்வொருத்தருடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி, அவளுடைய பாவ புண்ணியம் அமைகிற மாதிரி அவளுடைய குணமானது நேச்சுரலா இருக்கு. ஆனா புத்தி அதிகோ விசேஷா. மனுஷனுக்கு என்ன? ஆகார நித்ரா பயம் மைத்துனம் வந்து எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் காமன். புத்தி அதிகோ விசேஷத்தா விவேகம், வில்லு, அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறது. துரியோதனுக்கு அதர்மம் எது தர்மம் எது நல்லா தெரியும். புரிஞ்சுக்கணும். துரியோதனுக்கு எது தர்மம்னு தெரியும், எது அதர்மம்னு நல்லா தெரியும். ஆனா என்னால தர்மத்தை படி இருக்க முடியல மாமான்னு சொல்றான். ரொம்ப தெளிவா அதர்மத்துக்கு போயிருக்கான். அப்போ அவனுடைய வில்லு, அவனுடைய வில்லுல அவனுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஏ யதாமாம் பிரபத்யந்தே
தாம் சதைவ பஜாமியம், யார் யார் எப்படி எப்படி என்ன வழிபடுகிறார்களோ அப்படி எப்படி அவர்களுக்கு நான் அனுகிரகம் செஞ்சிருக்கேன். ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே, மானிடர்கள் சீக்கிரமா கர்ம பலத்தை நாடி போயிட்டு இருக்கார்கள். அதே நேரத்துல மோட்சத்துக்கு வந்துட்டான்னா அதுக்கும் உரிமை உண்டு. அப்போ மனுஷனா இருக்கிறதுனால தமஸ் ரஜஸ் சத்துவத்திலிருந்து ரஜஸ் தமஸ் சத்துவத்துக்கு, ரஜஸ் சத்துவ தமஸுக்கு, சத்துவ ரஜஸ் தமஸுக்கு, இந்த கிரடேஷன்ல ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு, முன்னேறதுக்கு, குணத்தை முதிர்ச்சி பண்றதுக்கு, குணத்தை ரிஃபைன் பண்றதுக்கு, குணசீலனா ஆகிறதுக்கு நமக்கு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உமாச்சி கண்ணை குத்திடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வாயேண்டா, என்னுடைய பஜனைக்கு வாடா, உபன்யாசத்துக்கு வாடா, நம்மத்துல போமண்டா, இது எல்லாம் மொத்த சமய வாழ்க்கையும் என்னுடைய குணத்தை நான் எந்த நிலைமையில இருக்கேனோ அங்கிருந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம என்னுடைய சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி எந்த கர்மம் நான் குழப்புக்காக என்ன கர்மம் பண்றேனோ அதை மாத்திக்காம பண்ணி இந்த குணத்துல முன்னேறி யாருக்கு சத்துவ பிரதானமான குணமும் ரஜஸ் பின்தொடங்கி தமசு உபயோகப்படுத்திக்கிறானோ அந்த குணமானது சாஸ்திரத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் சாதன சதுஷ்டய அதிகாரிக்கும் மோட்சத்துக்கும் உயர்ந்த குணம். இப்பவும் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த குண வேறுபாடு லட்சியத்தை பொறுத்து இந்த வேறுபாடு ஏற்பட்டு. நீ சூப்பர் நான் டவுன் அப்படி கிடையாது. திரும்பியும் சொல்றேன், ஜாதியில எந்த விதமான ஏற்றத்தாழ்வு கிடையாது, கர்மத்திலையும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது. கர்மமும் பகவான், கர்ம பலனும் பகவான், ஜென்மா எல்லா விதமான விஷயமும் பகவான் தான். குணத்துல மட்டும் பிரிக்கப்பட்டிருக்கு. குணத்துல இந்த பிரிவானது தெரியறது ஏன்? லட்சியத்துக்கு எப்படின்னா யாரு அதிகமா தகுதி பெற்றிருக்கிறார்கள், யாரு கொஞ்சம் தகுதி கம்மியா இருக்கு, அதுதானே தவிர அங்கேயும் இது அசிங்கம், இதுன்னு கிடையவே கிடையாது. அதனால இப்போ பிராமணா சத்திரியா சூத்ரா அப்படின்னா நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த விஷயத்தை காதுல கேட்கும் போதே குணம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். யாரு குணத்துல சிறந்தவர்கள், குணக்குன்றுகள் யாருன்னா சத்துவ பிரதானமா இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் நாயன்மார், நந்தனர்கள் எல்லாம் சொன்னது ஏன்? ஏன்னா குணத்துல சிறந்தவர்கள், சத்துவ பிரதானம். எப்படி அசுரனால போய் ஒரு அசுரனால போய் வருஷக்கணக்கா எப்படி ஒத்த கால நின்று தபஸ்லாம் ஜபம் எல்லாம் பண்ண முடியும்? எப்படி பாசிபிள் என்று? சத்துவ குண பிரதானம். ஒரு அசுரனும் பிராமண குணத்துல இருந்தாங்க. புரியுது இல்லையா உங்களுக்கு? அப்போ இந்த சத்துவ ரஜஸ் தமஸ், ரஜஸ் தத்துவ தமஸ், ரஜஸ் தமஸ் தத்துவ, தமஸ் ரஜஸ் தத்துவ, இந்த 4 வர்ணமா குணத்தை பேஸ் பண்ணி வகுத்து வச்சிருக்கு. இந்த வகுத்து எதுக்கு அப்படின்னா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. எதுக்கு நான் எங்க இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும்? எனக்கு என்ன பத்தின உண்மை மகா வாக்கிய உபதேசம், நானும் அந்த பகவானும் நான் எந்த குணத்துல இருந்தாலும், எந்த வர்ணத்துல இருந்தாலும், எந்த ஜாதியில இருந்தாலும் நானும் அந்த பகவானும் வேறு வேறு இல்லைங்கிற மகா வாக்கியத்துடைய போதனை, மகா வாக்கிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நான் தகுதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன அமைப்புங்கிறதுக்கு இந்த வர்ணாசிரம தர்மம். நம்ம ஆசிரம தர்மத்தை விட்டுட்டோம், சொல்லவே இல்லை. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. பிரம்மச்சாரிக்கு எந்த விதமான கவலை இருக்கக்கூடாது. என்ன போடுறாலோ அதை சாப்பிட்டுட்டு மேக்சிமம் படிக்கணும். அந்த காலத்துல வேத அத்தியாயம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சதுர்தச வித்யா இருந்தது. அப்போ முழுச படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி
ரஜோகுண பிரதானமா இருந்தாருன்னா, திரும்பி நல்லா புரிஞ்சுக்கணும், ரஜோகுணம் பிரதானமா இருந்தாருன்னா கிரகஸ்தாசிரமத்துக்கு போகலாம். சத்துவம் ஓங்கி இருந்ததுன்னா நேர சன்னியாசத்துக்கு வரலாம், அனுமதி உண்டு. இந்த ரஜோகுணத்தை மாடரேட் பண்ணி தமச நீக்கி 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 சத்துவத்தை வளர்த்துக்கிறதுக்கு நல்ல அமைப்பு கிரகஸ்த வானப்பிரஸ்த ஆசிரமம். அப்போதான் எல்லா விதமான இன்பங்கள், அர்த்த காம எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டு என்ஜாய் பண்றதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் கிரகஸ்தனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்மச்சாரிக்கோ வானப்பிரஸ்தனுக்கோ சன்னியாசிக்கோ கிடையாது. அதே நேரத்துல கிரகஸ்தனுடைய தர்மம் வந்து தானம், தவம், யஜ்யம். 3 ஆசிரமத்துல இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றணும், அதற்காகவே சம்பாதிக்கணும், அவனுடைய தர்மத்தை செய்யணும். பஞ்சமகா யஜ்யம் நம்ம படிச்சிருக்கோம். தேவ ரிஷி பித்ரு மனுஷ பூத யஜ்யங்களை கிரகஸ்தன் என்னாலும் செய்யணும். எதுக்கு செய்யணும்? ஒருத்தர் கேட்டா எதுக்கு தர்ப்பணம் பண்ணணும்? அந்த உயிர் தான் வேற ஜென்மாக்கு போயிருந்தே, என்ன விட்டுட்டு போயிருந்தே, எதிரியா நான் திரும்பி திரும்பி அதே பட்டி நலையணும். இந்த உயிர் அதோடைய கர்மா கேட்ட மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நீ எதுக்கு கொண்டிருக்க? நீ எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க? இது உன்னுடைய பித்ரு யஜ்யம். இந்த உடம்பு கொடுத்துருக்கா இல்லையா பரம்பரை பரம்பரையா வந்து, அதுக்கு நீ கிராட்டிடியூட் சொல்ற மாதிரி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசுத்தி ஏற்படும். மனசுத்தி ஏற்பட்டு எதற்கு, என்ன லட்சியம், என்ன நீ தகுதி பண்ற, எதுக்காக நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா மோட்சத்துக்காக. வானப்பிரஸ்தத்துல வந்து என்னெல்லாம் நம்ம செஞ்சோமோ கிரகஸ்தத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும். 60 வயசுக்கு மேலதான் நம்மள எல்லா கல்யாணத்துக்கும், எல்லா சீமந்தத்துக்கும், எல்லா கிரக பிரவேசத்துக்கும் நீங்க வாங்கோ, ஆசீர்வாதம் பண்ணுங்க, கண்டிப்பா வந்துடணும், என்ன மதிச்சு கூப்பிட்டுருக்கா, கண்டிப்பா போயாகணும். இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தீங்க, வானப்பிரஸ்தத்துக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு ஏஜ் ஆனாலும் கிரகஸ்தத்திலே இருந்தா என்ன அர்த்தம்? இது அப்படியே கண்டினியூ ஆகாது ஜென்மா. இது தப்பு கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா ரஜோகுண பிரதானமா இருக்கு, ரஜசு தமசு பிரதானமா இருக்கு, சத்துவம் அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனா மொத்த வர்ணாசிரம தர்மத்துடைய அமைப்பானது டைரக்டா நீங்க சொல்றதுக்கு காரணமும், வேதத்துடைய அமைப்புக்கான காரணமும், பகவானா நானே சிருஷ்டி பண்ணேன்னு சொல்றதுக்கு காரணம் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பார்த்தோம்னா பகவத்கீதையுடைய தாற்பயமானது மகா வாக்கியத்துக்கும் டைரக்டா சம்பந்தப்பட்டிருக்கு. ஞானா ஏக மோட்சம், ஞானத்தினாலதான் மோட்சம். என்ன பத்தின அஜ்ஞானம் நீங்கிறதுனாலதான் மோட்சம். அதுக்கு வந்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணியே ஆகணும், வேற எதனாலையும் மோட்சம் கிடையாது. ஆனா நீ சிரவணம் பண்றதுக்கு, அந்த ஞானத்துக்கு நீ பாத்திரமாகணும், தகுதி அடையணும்னா இந்த வர்ணாசிரமத்தை தவிர வேற வழி கிடையாது. அப்படியே இருந்தது, அப்படியே எல்லாரையும் தொழிச்சுட்டு, எல்லாரையும் நீ மட்டும் செல்பிஷா இருந்துட்டு, உன்னுடைய கம்ஃபர்ட், உன்னுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ பாட்டுக்கு அப்படியே இருந்தேன்னா தர்மத்துக்கே வரல நடத்த. மோட்சம்லாம் ரொம்ப தூரம். உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 4 பேர்கிட்ட உன்னால தியாகம் பண்ண முடியல. என்ன தியாகம் பண்ணலாம்? அப்படியே தூக்கி தூக்கி கொடுக்க வேண்டாம். நீ ஒண்ணு சொல்ல, அவ சொல்லுவா, அவ சொல்றபடி செய்யலாம்னு உன்னால ஒத்துக்க முடியாதா? எந்த அஜிடேஷன் கம்ஃபர்ட் எதுவும் இல்லாம, டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம ஓகே பண்ணலாம். சரி பண்ண, நான் பண்ண சொன்னதுதான் புரியுதாங்க. ரஜோகுணம் எங்கேயுமே வந்து இது தப்பு ரைட்டுன்னு சொல்லவே இல்லை. ரஜோகுணம்னு தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து நல்லா என்ன வந்து மனசுல ஒண்ணு பதிக்கணும்னா, நம்ம அப்படி இருக்கோமே, ஐயோ அப்படி ஆயிட்டோமே அப்படின்னு எங்கேயுமே வந்து கெட்டு ஃபீலிங் வரக்கூடாது. முதலுக்கே மோசம். இத்தனை நாள் இருக்கிற கஷ்டம் பிரச்சனை ஓகே, கிளாஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனை வேற. ஐயோ அவர் அப்படி சொல்றாரு, என்னால அப்படி இருக்க முடியல, கீதையில அப்படி சொல்றது நான் அப்படி பண்ண முடியலையே எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனை. அப்ப இதுக்கு கிளாஸுக்கு வருவாங்க. இதை வந்து அறிவாக ரிசீவ் பண்ணணும். ஓகே, இன்னொன்னு சொல்றாரு, இந்த ஸ்லோகம் படிக்கல, பிரகிருதி குணம் அப்படின்றாரு. உனக்கு ஒரு குணம் இருந்ததுன்னா அது பிரகிருதிக்கு உட்பட்டது.
அதை நீ ஒன்னும் மாற்றம் ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப இருக்கிறபடி உடனே மாறணும்னா முடியாது. இப்படி இருக்கோன்னு தெரிஞ்சுட்டு நம்மளுடைய லட்சியம் எதுன்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். சப்போஸ் அவங்க லட்சியம் மோட்சம்லாம் இல்லைன்னா ஜாலியா எப்படி இருக்குது அப்படியே ஜாலியா இருக்கும், ஒன்னும் பண்ண வேண்டாம். அப்கோர்ஸ் அந்த சாமானிய தர்மம் சொன்னோம் இல்லையா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா நற்கதி கிடைக்கும், அடுத்த ஜென்மா போகலாம். ஆனா சப்போஸ் மோட்சம் தான் இந்த கிளாஸ் எல்லாம் புரிஞ்சாகணும், இல்ல லட்சியம் சாட்சாத் பரமாத்மா நான் தான் அப்படிங்கிற மகா வாக்கியம் அறிவு எனக்கு புரியணும்னு நான் நினைச்சுட்டேன்னா கண்டிப்பா நம்ம தகுதி அடையும். என்ன நான் மாத்திக்கணுமா, கர்மத்தை மாத்திக்கணுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணுமா? எங்க இருக்கேனோ எப்படி இருக்கேனோ, ரஜஸ்ல இருக்கேனா, தமஸ்ல இருக்கேனா, சத்துவத்துல இருக்கேனா, குணத்துல மட்டும் பிரவருத்தி ஆகணும், குணத்துல மட்டும் போக்கஸ் இருக்கணும். ராகத்வேஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்க தர்மத்தை அதிகமா பண்ண தர்மத்திலேயே இருக்க ஈஸ்வர பக்தி, ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர ஆர்ப்பணமா செய்ய லட்சியம் எதுன்னு முடிவு பண்ண ஊர்ஜிதமாக நேச்சுரலா சத்துவத்துக்கு வருவேன். எப்ப கிளாஸ் இருக்கு ஏன் நீங்க வைக்கலன்னு போன் பண்ணுவேன், நீங்க பண்ணுவேன். இந்த ஸ்லோகத்துக்கு பரம்பரையில 3-4 கிளாஸ் விஸ்தாரமா ஒரு குணத்தையும் சொல்லி ஒரு கர்மத்தையும் சொல்லி குருநாதரே 8 கிளாஸ் எடுத்திருக்காரு. அதோடைய ஜூஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். குருநாதர் 8 கிளாஸ் எடுத்திருக்காரு. மொத்த சமுதாயத்தோடைய பிரச்சனை என்ன, அங்கேருந்து ஆரம்பிச்சு எங்க கர்மத்துல வேடுபடுறது, எப்படி ஜாதி மாறிட்டு நமக்கு இந்த தாத்பரியம் புரிஞ்சா போதும். எங்கேயுமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜாதி பேஸ் பண்ணி ஏற்றத்தாழ்வோ கர்மத்தை பேஸ் பண்ணி ஏற்றத்தாழ்வு அப்படி எண்ணம் ஏற்பட்டதுன்னா அது தவறு, அது நம்மளுடைய ராகத்வேஷம். பேசிக்கா தர்மத்திலே நமக்கு அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இதை பத்தி. சப்போஸ் அவரு இதே சொல்றாருன்னா இதையே ஃபாலோ பண்ணுங்க. ஆனா கிருஷ்ணர் எப்படி சொல்லல, எங்கேயுமே தர்மத்தினால ஒருத்தர் சுப்பீரியரோ ஒருத்தர் இன்ஃபீரியரோ கிடையாது. ஒருத்தர் எங்கேயோ கீழே பிறந்ததுனாலையும், ஒருத்தர் மாளிகையில பிறந்ததுனாலையும், ஒரு தெருவுல பிறந்தாலையும் மாளிகையில பிறந்தாலையும் அவ சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டு நிறைய பேர்கிட்ட நம்ம டீல் பண்ணுவோம். நம்ம பார்த்துட்டு வேலைக்காரி வர கரெக்ட் எப்படி நம்ம பார்ப்போம், ஒருத்தர் செக் பண்ணிக்குவோம். இப்படிதான் கரெக்ட் இப்படிதான் தப்புன்னு நம்ம குவாலிஃபை பண்ணோம்னா பிரச்சனை. நீங்க எந்த கண்ணோட்டத்துல அவளை பாக்குறேன், நீ சுப்பீரியர் நான் இன்ஃபீரியர்னு பார்த்தேன்னா கரெக்ஷனுக்கு அவசியம் பண்ணணும். அவளுடைய கர்மாவா பண்ணிட்டு இருக்கா, உங்களால 4 நாள் சேர்ந்து 5 பேர் பாத்திரம் சேர்க்க முடியுமா கண்டுச்சா? என் தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு போயிட்டா, கஷ்டமா இருக்கு இல்ல? ஆனா அவ அழுதுக்கு போறாளே, அவ சர்வசாதாரணமா எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு எஃபிஷியன்டா ஒரே நாள் 10 வீட்டுல பண்றாரு, அதை அட்மைர் பண்ணிருக்கேனோ, அதை ரசிச்சிருக்கேனோ. அங்க இருக்கு டேலண்ட், அங்க இருக்கு விபூதி, அது ஈஸ்வர விபூதி. அவ அவளுடைய பொருளாதார நிலையும் அவளுடைய ரூபமும் அவளுடைய வசதியும் அவளுடைய அறிவும் கம்மியா இருக்கிறதுனாலயோ இதுவா இருக்கிறது அவள் தாழ்மைப்பட்டவர் கிடையவே கிடையாது. இதை பேஸ் பண்ணி தான் ஏமாற்றப்பட்டிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க உள்ள பூந்து அழிச்சிருக்கான்னு பார்த்தேன்னா அவளை பாரு எப்படி இருக்கா, அவகிட்ட போய் நீ எப்படி இருக்க பாரு, எங்கீட்டு அழிச்சிடணும். சாதாரண சாமானிய தர்மத்துக்கே இது அவசியமா இருக்கு. அப்பதான் அடுத்தவரை நம்மளால அர்த்தி பண்ணாம இருக்க முடியாது. சப்போஸ் லட்சியம் விவசாயாத்மிகா புத்திகி ஏகேக குரு நந்தன, வாழ்க்கையோட லட்சியம் இதுதான் அப்படின்னு உணர்ந்துட்டேன்னா கண்டிப்பா இந்த இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணி மனசு இது எல்லாமே ராக துவேஷ காம குரோத லோப மத மத்தர் இதுக்குள்ள எல்லாமே வந்துடும். நீங்க பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலை பார்த்தாலும் இந்த 6-7 விஷயம் வெளிப்படுத்தும். சாட்சாத் பரமாத்மா அப்படிங்கிற ஞானம் எனக்கு ஏற்படணும். இன்னும் கரெக்டா சொல்ல போனா நான் லிமிட்டடாக நான் இந்த உடம்பு மனசு இந்த ஜெகத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கிற அஜ்ஞானம் என்ன பத்தி நான் அஜ்ஞானம் நீங்கணும்னா அந்த கண்ணாடியை நல்லா
பளிச்சுன்னு போட்டு ஃப்ரெஷ் பண்ணி தான் ஆகணும். அது குணத்துல வரும், அது கர்மத்தை யோகமா பண்றதுனாலதான் வரும். அதனால கர்மத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. கர்மம் தர்மமா தான் இருக்க வேண்டும். கர்மத்துல ராகத்வேஷம் இல்லாம பண்ணணும். கர்மத்துல பகவான் தான் கர்மம், பகவான் தான் கர்ம பலன், பகவானை தவிர இன்னும் இல்ல. நான் செய்யறத கையை தூக்குறேன்னா பகவானுடைய அனுகிரகம் வேணும். இந்த பகவான் எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும்னே கையை தூக்க முடியறது இல்ல. ஈஸ்வரா கையை தூக்க முடியுது, இறக்க முடியுது. ஈஸ்வரா ஒரு க்ஷணமும் கண் சிமிட்டும் போதும் ஈஸ்வரன். இந்த பாவனையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நேச்சுரலா அந்த கர்மமானது யோகமாக இருந்து இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்டு இதுதான் லட்சியம், இதுதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னா மனசானது விஸ்தாரமாகிட்டே போகும். ஏன்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும், அளவற்ற இன்ஃபைனைட் பரபிரம்ம பரமாத்மா நான் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு இந்த அளவுக்கு நமக்கு சக்தி வேணும். குட்டி 0 வாட் பல்புல 440 வோல்ட் போட்டா என்ன ஆகும்? பல்பு உடையும். அப்போ இந்த ஃபிலமெண்ட் இது எல்லாமே இது இவ்வளவு வோல்ட்ஸ். ஒரு பல்புக்கும் அதோட கெப்பாசிட்டி இருக்கு. எல்லா பல்பும் எல்லாத்துக்கும் போட முடியாது. கரெக்ட்? அதே மாதிரி நம்மளுடைய அந்த கர்மமானது ஜென்மாதி ரீதியா புண்ணிய பாவம் நம்ம பண்ணிட்டே வரோம் இல்லையா, அதுக்கு உட்பட்டு ஒரு நிலையில இருக்கு. அதை நம்ம ஃபிங்கர் பண்ணி இது பண்ணி கொடுக்க வேண்டியது. அதுதான் தகுதின்னு சொல்றோம், அதுதான் மெச்சூரிட்டின்னு சொல்றோம், அதுதான் மன விஸ்தாரம் சொல்றோம். அதுதான் சாஸ்திரம் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி பரீட்சலோகான் கர்மஜிமான் பிராமணா நிர்வேதமாயார். எவன் ஒருவன் விவேக வைராகியத்தை பெற்று இந்த லட்சியத்துக்காகவே பாடுபடுறானோ அவனே பிராமணன். அதுதான் பிரம்மவேதனம் சொல்லியிருக்கு. அப்போ சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா தஸ்ய கர்த்தாரம் அபிமா வித்ய கர்த்தாரம் அவ்யயம். இது எல்லாம் நான் தான் செய்கின்றேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா எப்படி இருக்கேன், நான் என்ன நான் செஞ்சாலும், சிருஷ்டி ஸ்திதி லயம் செஞ்சாலும், இந்த யுத்தத்துல தேர் ஓட்டினாலும், ராஜசோ யஜ்ஞத்துல செருப்பு தொடச்சி வச்சாலும், மாடை மேய்ச்சாலும், புல்லாங்கு ஊதினாலும், அம்மாக்கு மொத்த பிரபஞ்சையும் வாயில காட்டினாலும், சிருஷ்டி ஸ்திதி லய காரக பரமேஸ்வர ஈஸ்வரான எல்லா விதமான வேலைகள் பிரம்மாவாக, விஷ்ணுவாக, சிவனாக, சூரியனாக, சந்திரனாக, இந்திரனாக, 330 கோடி தேவதா, எல்லா தேவதாவுடைய வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தாலும், நான் எந்த ஞானத்தில் நான் செஞ்சுட்டு இருக்கேன், அகம் அகர்த்தா அவ்யயா, எந்த விதமான மாறுதலற்ற அகர்த்தாவாக எந்த விஷயத்தையும் செய்யாதவனாக அந்த ஞானத்துல நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன். அர்ஜுனா பாரு, எந்த கர்மத்தை விட்டு ஓட பாக்குற, மொத்த சிருஷ்டி மொத்த கர்மம் நீ என்னெல்லாம் செய்யறியோ என்ன வெளியில நீ செய்ய முடியாது. இது எல்லாமே இயங்குறது என்னாலதான். அதான் நான் எப்படி இருக்கேன். ஆகாசம் என்ன கர்மத்தை செய்யறது? ஏதாவது செய்யறதா? ஸ்பேஸ் ஏதாவது நகர்றதா? ஏதாவது கர்மத்தை செய்யறதா? ஆகாஷம் அந்த ஆத்ம சைத்தன்யம் நான் தான். அந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படி பிறகுது? அகர்தா அபோதா. அந்த அறிவுல அந்த பிரம்ம சைத்தன்யம், நிர்குண சைத்தன்யம் நான் தான் அப்படிங்கிற பரிபூர்ண அறிவோட எல்லா விதமான விஷயத்த நான் செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் அர்ஜுனா. எங்கேயுமே நான் என்னுடைய கடமையில இருந்து எஸ்கேப் ஆகல. அப்போ இந்த சாதுர்வர்ணியம் வர்ணாசிரம தர்மம் ஆத்மனோ மோட்சார்த்த ஜெகத்ஹிதாய ரிக்வேத மந்திரம். அப்போ என்னுடைய மேலான லட்சியத்துக்கு, என்னுடைய லட்சிய மோட்சம், அந்த லட்சியத்துக்கு மொத்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மத்தின் மூலியமாக வர்ணத்துல நிறைய விஷயங்கள் பண்ணி, ஆசிரமத்துல நிறைய விஷயங்கள் பண்ணி, என்னுடைய குண பிராமணன் ஆகிறது எல்லா சூதரனாலையும், எல்லா வைசியனாலையும், எல்லா சத்திரினாலையும், எல்லா பிராமணனாலையும் பண்றது. அதனால ஜாதியில எந்த வேதமும் ஏற்றத்தாழ்வும் கிடையாது, கர்மத்துல எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, குணத்துல மட்டும் வேறுபட்டிருக்காங்க. கூட ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றதுக்கு குவாலிஃபை ஆகல.
குணத்துல மட்டும் வேறுபடுறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல இருந்து குண பிராமணன் ஆனா இந்த கர்மயோகத்துக்கு பண்ண முடியும். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்க குண பிராமணன் சொல்லிக்கலாம். குணத்துல பிராமணன். இந்த கர்மாக்கெல்லாம் ஒரு பேர் கொடுக்கணும், இதே பேரை வச்சுட்டாங்க. அதனாலதான் கன்ஃபியூஷன், காம்படிஷன் இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்காங்க. நம்ம என்ன இங்க வந்து புரிஞ்சுக்கணும்னா இதுல எல்லாமே வேட்டத்தாழ்வு கிடையவே கிடையாது. நம்மளுடைய பர்செப்ஷன், விஷன், அடுத்த வாரம் பார்க்கும்போது யாரை பார்த்தாலும் சரி, நம்ம இந்த ஈக்குவாலிட்டி சமத்துவ பாவத்தோடைய பார்த்து நம்மளுடைய குணத்துல போக்கஸ் பண்ணி இந்த ஜெர்னியை போனோம் அப்படின்னா இந்த ஞானத்துக்கு தகுதி அடைந்து கர்மயோகத்துல ஸ்ட்ராங்கா போக முடியும். இந்த கர்மயோகத்துல போனோம் அப்படின்னா இந்த கர்மயோகத்தில் இந்த ஞான யோகம், இந்த ஞான யோகம் எப்படிப்பட்டது? ஞான கர்ம சன்னியாசத்தை கொடுக்கும். இந்த ஞான கர்ம சன்னியாசம் என்னது? அகம் அகர்த்தா அபோக்தா அவ்யயா நித்திய சுத்த முக்த சொரூப பிரம்ம சைத்தன்யம் சாட்சாத் பரமாத்மானா அப்படிங்கிற விஷயத்த வந்து அகர்த்தா அபோக்தால இருந்து ஆரம்பிச்சு இந்த விஷயத்த ஃபர்தரா அழகா இந்த அத்தியாயத்துல வந்து முழுசா ஞான விஷயத்த பண்ண போறாரு. அது வந்து நம்ம அடுத்த கிளாஸ் சொல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.